ஹலோ, ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இது உங்களுக்காக. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Amma. Happy birthday to you. Okay, wishes கொடுத்துட்டு ப்ளோ பண்ணு. ஹாய்மா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிம்மா. ஓகேம்மா, இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அம்மாவுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தவங்க யாரு? தேன்மொழி. யார் அவங்க? என் மருமக. உங்க மருமக? அவங்க தானா? ஆமாம், நான் உறுதியாக சொல்கிறேன், அவங்க தான். தேன்மொழி தான். தேன்மொழி அல்லது சுதாசிரி, ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான், வேற யாரும் இல்லை. தேன்மொழி இல்லாட்டி சுதாசிரி. 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 தவறா இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு தண்டனை இருக்கு. அம்மா அம்மா வந்து ஏதாச்சும் ஒரு தண்டனை செய்யணுமே. என்ன செய்யறேன்னு சொல்லியிருந்தீங்க? என்னன்னே எனக்கு புரியலம்மா. என்ன செய்யறதுன்னே தெரியலையா? சரிம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடலாம். ஏன்னா நீங்க சொன்ன பதில் நான் கேள்வி கேட்டதுக்கு தவறு. யாரு அப்படின்னு நீங்க பாடி முடிச்ச பிற்பாடு தான் சொல்லுவேன். எனக்கு பாட தெரியாதுமா. தெரிஞ்சா ஏமா தெரியல உடனே படிச்சிடுவோம்மா. தெரியாதுமா. தெரியாதுமா. சாரி, நான் சாரி கேட்டுக்கிறேன். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி ஸ்ரீ தேவி, நீ எங்கள் கதமாயி. போதுமா? ஓகேம்மா, மிக்க நன்றி. சரி, நான் அம்மா கிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன்? இன்னைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள், ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு இந்த புக்கி கொடுத்துருக்காங்க, யாருன்னு கேட்டேன். யார் வந்து உங்களுக்கு இந்த புக்கி கொடுத்தது? இங்க வந்து கொடுத்தது நீங்க. யார் கொடுத்தது? நீங்க கொடுத்தீங்க. ஆனா நீங்க யார் சொன்னீங்க? ஓ, கொடுத்த அனுப்புனவங்க பேரு நான் சொல்லிட்டேன். என்ன கொடுத்தது நீங்க. கொடுத்தது நான் தானே. ஆமா. சோ என்னை கொடுத்து அனுப்புனவங்க யாரா இருப்பாங்க? அதான் சொன்னேன், தேன்மொழி இல்லாட்டி சுதாசிரி. ரெண்டு பேர்ல. சுதாசிரியா தேன்மொழியா? ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் தாமா. ரெண்டு பேர்த்துல ஒருத்தவங்க தாமா. தேன்மொழிமா. சுதாசிரி இல்ல. சொல்லுங்கம்மா. நீங்க தான் சொல்லணுமா? சுதாசிரி இல்ல. ரெண்டு பேருமே தான் எனக்கு நம்பிக்கை இருக்குமா. வேற யாரும் இல்லம்மா. கண்டிப்பா ரெண்டு பேர்த்துல ஒருத்தவங்க தான். அவங்க தான் யாரு? தேன்மொழி. தேன்மொழி தான். தேன்மொழியா தான் இருப்பாங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் படிக்கிறேன். ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் வந்து தேன்மொழியா இல்லை சுதாஸ்ரீயா இப்படின்னு சொல்லிடணும். சரியா? சுதாஸ்ரீ யாரு? மருமகன். ஸோ தேன்மொழி மருமகன். ரெண்டு பேருமே மருமகன். சரி, மருமகளில் எந்த மருமக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும். ஓகேவா? அவங்க வந்து உங்களை மாமியாராக நினைக்கல, ஒரு தாயாகவே தான் நினச்சிருக்காங்க. என்னதான் கோபமாக இருந்தாலும், என்னதான் சண்டையாக இருந்தாலும், மன வருத்தமாக இருந்தாலும் உங்களை வெறுக்க முடியாத ஒரு நபர் தேன்மொழி. கரெக்ட் கேசம்மா. இன்னைக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்னா உங்கள் அன்புள்ள மருமகள் தேன்மொழி. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க அன்பான மாமியாருக்கு இன்னைக்கு 67 வயசு பர்த்டே. ஸோ உங்களை வந்து அவங்க ஒரு மாமியாராக நினைக்கல. என்ன நடந்திருந்தாலும் சரி, நீங்கள் எப்பயுமே அவங்களுக்கு இரண்டாம் தாய். ஸோ வாக்குவாதம் வரலாம், மன வருத்தம் வரலாம், ஆனால் எப்பயுமே எப்படி ஒரு தாயை வெறுக்க முடியாதோ உங்களை என்றைக்குமே அவங்க வெறுக்க மாட்டாங்க. ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. நானும் உன்னை என் மருமகளாக நினைக்கல. ஒரு காலத்தில் உன்னை வெறுத்தேன். ஆனால் இப்போ நான் வந்து என் பெத்த புள்ளியாக தான் நினைக்கிறேன். எந்த காரணத்துலையும் நான் யாருக்கிட்டையும் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டோமே. நீயும் சரி, சுதாசிரி சரி, யாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டோமே. நன்றி அம்மா. அழுவக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு மிக ஸ்பெஷலான நாள், உங்களோட 67வது வயசு பர்த்டே. ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்கள் மருமக சேர்ந்து, உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் சேர்ந்து இதை அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? ஹாப்பியா? ஹாப்பிமா, ரொம்ப சந்தோஷமா. வீடு தேடி எதாவது கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி அம்மா. ஐயோ ரொம்ப நன்றிம்மா.